இவிஎம்ல பெரிய அளவுல ஒரு மேனிபுலேட் பண்ணதா தகவல்கள் வருது. அது நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கா? நமது அச்சம் என்னவென்றால் இந்தியா இப்போது ஒரு அதிதீவிர பாசிஸ்ட் சக்தியால் ஆளப்படுகிறது. ஒரு சனாதன RSS ஜுடிஷியரியை கண்ட்ரோல் பண்றாங்க, மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க, நேரட்டிவ் பில்டிங்கை அவங்க ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாங்க. ராணுவ முடிவு எடுக்கின்ற அந்த முக்கிய இடங்களில் எல்லாம் அவர்கள் இன்று கட்டுப்படுத்துகிறார்கள். வெஸ்ட் பெங்கால்ல 90 லட்சம் ஏறக்குறைய 1 கோடி பேர் SIR அந்த இதுல அகற்றப்பட்டார்கள். 27 லட்சம் பேர் ஓட்டு போட அனுமதிக்கப்படவில்லை. கொளத்தூர் தொகுதியை எடுத்துக்கோங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய வெற்றியை இழந்தது 8705 வாக்குகள் வேறுபாட்டில் நினைக்கிறேன். SIRல அந்த தொகுதியிலிருந்து அகற்றப்பட்ட வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை 1,02,000. உண்மையில் அந்த தொகுதி இன்னைக்கு ஒரு இழவு விழுந்த ஒரு தொகுதியை போலத்தான் காட்சியளிக்கிறது. விஜய் என்கின்ற பேரலை அடித்ததுன்னா அது எப்படி கரெக்டா 108ல நிக்குது? சாத்தியமே இல்லை. இந்த தேர்தல் ஆணையம் என்பது மோஸ்ட் அரகண்ட், மோஸ்ட் அன்டெமோக்ராட்டிக், அன்கான்ஸ்டிடியூஷனல் ஒரு ரவுடி ஆர்கனைசேஷனாக இன்று இந்த காலகட்டத்தில் அது செயல்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அச்சமின்றி வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஜனநாயகம் என்பது இன்று பேச்சளவில் மட்டும்தான் இருக்கிறது. நாம் வாழ்கிற காலம் நீதி மயங்கிய காலம் அல்ல, நீதி மரணித்து போன ஒரு காலத்தில் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஃபாதர். வணக்கம். 26 தேர்தல் முடிவுகள் நிறைய அது தொடர்பான செய்திகளை பேசிட்டோம் ஃபாதர். இன்னைக்கு பெரிய அளவுல விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளா மையம் கொண்டு இருக்கு அப்படின்னா இவிஎம்ல பெரிய அளவுல ஒரு மேனிபுலேட் பண்ணதா தகவல்கள் வருது. உண்மையா ஃபாதர்? அது நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு 2 விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் இந்த பதில் சொல்ல விழைகிறேன். ஒன்று, உடனே ஒரு குற்றச்சாட்டு வரும். நீங்கள் வெற்றி பெறுகிற போது இவிஎம் சரி, நீங்கள் தோல்வி அடைகிற போது இவிஎம்ல மேனிப்புலேஷன் நடந்ததுன்னு சொல்ல வருவீங்க. இதெல்லாம் பழகி போனது தான் இப்படின்னு ஒரு தொகுப்பினர் இங்கேயே கூட சொல்வதற்கு வரலாம். நமது அச்சம் என்னவென்றால் இந்தியா இப்போது ஒரு அதிதீவிர பாசிஸ்ட் சக்தியால் ஆளப்படுகிறது. இதற்கு பின்னால் இருப்பது ஒரு சனாதன RSS. எப்படி அது பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டிங்கிற ஒரு வர்ண தர்ம முறையை இங்கு நிலைநிறுத்தி இன்றும் கூட விளிம்பு நிலை மக்கள் கோடானு கோடி பேர் அவலங்களும் அல்லலும் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறதோ, முற்போக்கு இயக்கங்கள், ஆளுமைகள், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், இன்னும் ஜனநாயக அரசியல், இந்தியாவினுடைய ஜனநாயக அரசியல் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையாக போராடி பெற்றெடுத்த நன்மைகளை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு இந்த பாசிஸ்ட் ஒரு சக்தி, அடிப்படையில் அது ஒரு RSS சக்தி, கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பன்முக பரிமாணங்கள் நமக்கு அது ஒரு சிலரால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். சாமானியப்பட்டவர்களுக்கு எடுத்து சொன்னால் அது புரியாது. ஸோ அப்படி ஒரு சக்தியை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் என்ற புரிதலில் இருந்துதான் இந்த ஐயப்பாடுகளை எல்லாம் நாம் முன்வைக்கின்றோம். இப்போது எந்த அளவுக்கு என்றால் அவங்க எல்லா சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஜுடிஷியரியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நேரட்டிவ் பில்டிங்கை அவங்க ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இராணுவ முடிவு எடுக்கின்ற அந்த முக்கிய இடங்களில் எல்லாம் அவர்கள் இன்று கட்டுப்படுத்துகிறார்கள். இல்லை என்றால் நான் முந்தைய நேர்காணலில் சொன்னதைப் போல 90 லட்சம் பேர் விலக்கப்பட்டார்கள். வெஸ்ட் பெங்காலில் 90 லட்சம் ஏறக்குறைய 1 கோடி பேர் SIR அந்த இதில் அகற்றப்பட்டார்கள். 27 லட்சம் பேர் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தால் உத்தரவிடப்படுகிறார்கள். 27 லட்சம் பேர். ஏன்னா அவங்களுக்கு ஆதார் இருக்குது, ஏனைய ID கார்ட்ஸ் இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் லாஜிக்கல் டிஸ்கிரிப்பன்சி அப்படிங்கிற 25 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு லிஸ்ட்டை எடுத்து அதையெல்லாம் வெரிஃபை பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் கொடுக்காத ஒரு மேண்டேட்டினுடைய அடிப்படையில் 27 லட்சம் பேர் இன்னைக்கு ஓட்டு போட அனுமதிக்கப்படலை. அப்படி ஒரு தீர்ப்பு தான் நீங்கள் மேற்கு வங்கத்தில் வந்தது. உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் இட் இஸ் அன் இல்லெஜிட்டிமேட் எலெக்ஷன், த ரிசல்ட்ஸ் ஆர் இல்லெஜிட்டிமேட் என்று உச்சநீதிமன்றம் சுவமோட்டோ
ஒரு கவனத்தில் எடுத்து அதை சொல்லியிருக்கணும். யாரும் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. 27 லட்சம் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டதாக கருதி அந்த உச்சநீதிமன்றம் பேசி இருக்க வேண்டும். ஆனால் நாம் வாழ்கிற காலம் நீதி மயங்கிய காலம் அல்ல, நீதி மரணித்து போன ஒரு காலத்தில் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகம் என்பது இன்று பேச்சளவில் மட்டும்தான் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த இவிஎம் பிரச்சனையையும் நம்ம பார்க்குறோம். எஸ்ஐஆரில் தமிழ்நாட்டில் கூட திமுக அதிமுக 2 கட்சிகளும் ஏனைய மாநிலங்களை விட அதை திறம்பட கையாண்டாலும், அவர்களுக்கு கட்டமைக்கப்பட்ட கட்சி அமைப்புகள் இருந்தாலும் கூட முழுமையாக அது ஒரு பூரணத்தன்மை கொண்ட குறையற்ற ஒன்றாக எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலே நடக்கலை. இப்போ கொளத்தூர் தொகுதி எடுத்துக்கோமே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய வெற்றியை இழந்தது 8705 வாக்குகள் வேறுபாட்டில் நினைக்கிறேன். எஸ்ஐஆரில் அந்த தொகுதியிலிருந்து அகற்றப்பட்ட வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை 1,02,000. இந்த 1,02,000 உண்மையிலேயே இல்லாதவர்களா, இறந்து போனவர்களா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணப்படலை. வெரிஃபை பண்ணுறதுக்கான அவகாசம் நமக்கு இருக்கலை. ஸோ வெறும் 8705 வாக்குகளில் வெற்றியை இழக்கிறார். 1,00,000 வாக்காளர்கள், 1,02,000 வாக்காளர்கள் அகற்றப்படுகிறார்கள். ஸோ இந்த தேர்தல் ஆணையம் என்பது the most arrogant, most ஒரு undemocratic, unconstitutional, ஒரு ரவுடி ஆர்கனைசேஷனாக இன்று இந்த காலகட்டத்தில் அது செயல்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அச்சமின்றி வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இதற்கு எதிரான ஒரு மாபெரும் இயக்கம் தேவைப்படுகிறது. இப்போ இவிஎம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம இவிஎம்முக்கு வருகிற போது நம்மை போன்ற அரசியல் குறைபாடுகள், அரசியல் ஒரு ஒழுக்கம், உண்மை, நேர்மை எல்லாம் குறைவுபட்டிருக்கிற வங்காளதேச நாடு 2023ஆம் ஆண்டு இவிஎம்மை கம்ப்ளீட்டாக விட்டுவிட்டு, முற்றாக அதை விட்டுவிட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பியது. நம்மை விட பல மடங்கு அரசியல் உண்மைத்தன்மை கொண்ட, அரசியல் நாணயம் பேணுகிற ஜப்பானிய சமூகம், ஜப்பான் நாடு 2018ஆம் ஆண்டு இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை விட்டுருச்சு, வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பியது. நம்மை விட உண்மையில் ஒரு சட்டதிட்டங்களை கடைபிடிப்பது, அதில் உண்மைத்தன்மையோடு நடந்து கொள்வது என்பதை ஒரு தேசிய பெருமிதமாக கருதுகிற மக்கள் சமூகம் ஜெர்மானிய சமூகம். அந்த ஜெர்மானிய சமூகம், ஜெர்மானிய அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் 2009ஆம் ஆண்டு இவிஎம் மிஷின்ஸை விட்டுட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பியது. அமெரிக்கா, அதை பெர்ஃபெக்ட் டெமோக்ரஸின்னு நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் அமெரிக்காவினுடைய ஒரு முக்காவாசி மாநிலங்களில் ஓட்டிங் மெஷின்ஸ் இல்லை, வாக்குச்சீட்டு தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த இவிஎம் மெஷின் வேண்டான்னு ஜெர்மனி, ஜப்பான் இந்த நாடுகள் முடிவு செய்த போது, குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியது, எந்த அடிப்படையில் இவிஎம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சதுன்னா, அதாவது நான் அடிக்கடி சொல்வதை போல, எல்லா உறவுகளும் சொல்வதை போல, ஒரு ஜனநாயகத்தில் அதிலும் குறிப்பாக குடியாட்சி முறையை ஜனநாயகத்தில், ரிப்பப்ளிக்கன் டெமோக்ரஸியில் இறையாண்மை என்பது பாராளுமன்றத்திடமோ பிரதமரிடமோ அதிபரிடமோ கிடையாது. இறையாண்மை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரியது. அவன் தனது இறையாண்மையை நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வேட்பாளரிடம் 5 ஆண்டுகளுக்கு ஒப்படைக்கிறான். அப்படி ஒப்படைக்கப்படுகின்ற அந்த இறையாண்மை என்பது புனிதத்தன்மை கொண்டது. அந்த இறையாண்மை உரிமை குடிமகனிடம் இருப்பதால் தான் அது ஒரு ஜனநாயக நாடாகவே இருக்கிறது. அப்படி பிரதிநிதித்துவமாக இன்னொருவரிடம் கொடுக்கிற போது, நான் தெரிவு செய்கிற, விரும்புகிற ஒருவருக்குத்தான் நான் வாக்களிக்கிறேன் என்பது எனக்கு தெரிய வேண்டும். அது தெரியும், அங்கே ஸ்கிரீனில் தெரியும். அதைவிட முக்கியமாக வாக்கு எண்ணப்படும் போதும், எண்ணப்பட்டுவிட்ட பிறகும் நான் அதை ரீஆடிட் செய்வதற்கான ப்ரொவிஷன் இருக்கணும். இதுதான் மிஸ்ஸிங் லிங்க்னு வச்சுங்களேன். எப்போது வேண்டுமானாலும் நான் இடையில் எனக்கு ஒரு ஐயம் வந்து விட்டது, ஒருவேளை என்னுடைய அந்த மெஷினில் என் ஓட்டை மாற்றிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஐ வாண்ட் அ ரீஆடிட் தட். நான் இந்த நாளில், இந்த மார்ச் 23ஆம் தேதி நான் அளித்த வாக்கு என்பது உண்மையில் நான் விரும்பி தெரிவு செய்த அந்த வாக்காளரின் சார்பில் தான் இன்றும் இருக்கிறது என்று நான் மீண்டும் சென்று பார்ப்பதற்குரிய அந்த ஒரு உத்தரவாதம் எனக்கு வேண்டும்.
அதுதான் தி ஆடிட்டிங் சாவரனிட்டி ஆல்சோ. அந்த ஆடிட்டிங் சாவரனிட்டி இன்னைக்குள்ள இவிஎம்ல இருக்குதான்னா சுத்தமா இல்லை. விவிபேட்டை கூட நீங்க கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் அவசரமா எரிச்சிட்டாங்க. பாராளுமன்றம் ஒருவேளை பாராளுமன்றங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஒருவேளை மறு எண்ணிக்கை செய்ய வேண்டி வந்தால் என்ன ஆகும்னு எரிச்சிட்டாங்க. விவிபேட்லேயே மோசடி செய்ய முடியும். இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் என்பது, நீங்கள் ஒருவருக்கு வாக்களிக்கிறீர்கள், அது கண்ணுக்கு ஒன்றாக தெரியும், கண்ணுக்கு காணாம நீங்க அல்காரிதம் செட் பண்ண முடியும், ரிமோட் அல்காரிதம் கூட செட் பண்ண முடியும். அங்கு உண்மையில் பதிகிற போது அது இன்னொருவருக்கு பதிய முடியும். அல்லது ஒரு 48 மணி நேரத்திற்கு பிறகு சில அல்காரிதம் மாறணும்னு நீங்க 5000 ஓட்டுக்கு முழு ஓட்டுக்கு செட் பண்ண வேணாம், வெறும் 5000 ஓட்டுக்கு நீங்க செட் பண்ணாலும் உங்களால் அது செட் பண்ண முடியும். அல்லது நீங்கள் வாக்களிக்கின்ற போதே கூட ஒரு 10,000 ஓட்டு பதிவான பிறகு 2000 ஓட்டு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு பதிவாக வேண்டும் என்று நீங்க அல்காரிதத்தை செட் பண்ணணும்னா செட் பண்ண முடியும். இன்னைக்கு அல்காரிதம் செட் பண்றது ஒன்று. நீங்க இஸ்ரேல் பண்ணியிருக்கிற வேலையெல்லாம் பாருங்களேன். ஈரானுக்குள்ள நீங்க நினைச்சு பார்க்க முடியாத தாக்குதல்களை, அடையாளப்படுத்துதல்களை எல்லாம் எப்படி பண்றாங்க? ஏஐ பேஸ்ட், கிளவுட் பேஸ்ட் ஒரு அல்காரிதம் மானிட்டரிங், உளவு இதெல்லாம் சேர்ந்தானே பண்றாங்க. இப்போ இன்று இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் இஸ்ரேலுக்கும் அவ்வளவு நெருக்கமான உறவு இருக்குல்ல. இவ்வளவு அழிவு ஈரானில் செய்கிற போதும் அதுக்கு ஆதரவாகத்தானே நாம் நிற்கின்றோம். இதையெல்லாம் நம்ம வச்சு பார்க்குறப்போ தி இன்டெகிரிட்டி ஆஃப் தி எலக்ட்ரல் சிஸ்டம்ங்கிறது மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாகிறது. எனவே இந்த இடத்தில் குற்றம் செய்தார்கள், இந்த இடத்தில் பிழை விட்டார்கள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நிரூபிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம் இந்த சிஸ்டத்துல. இதை பல முறை மிகப்பெரிய இப்போ தேவசகாயம் ஐஏஎஸ்ங்கிறவர் ரிட்டையர்டு ஹரியானா மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர். அது மட்டும் இல்ல, எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தியை எதிர்த்து நின்று ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு மருத்துவ தேவைகளும் உணவு தேவைகளும் அவர் ஜெயிலே செத்து போட்டுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை எடுக்கப்பட்ட போது அவருக்கு துணிந்து நின்று செய்த ஒரு நேர்மையான அதிகாரி, மிக மிக நேர்மையான அதிகாரி, இராணுவ அதிகாரியாக இருந்தவர். அவர் இன்னைக்கு இருக்கிற சிஆர்பிஎஃப் எல்லாம் வழிநடத்தின ஒரு மிகப்பெரிய அதிகாரி. அவருடைய கடந்த ஒரு 6-7 ஆண்டு கால எழுத்துக்களை படித்தீர்கள் என்றால் இவிஎம்ங்கிறது மிகப்பெரிய மோசடி, RSS சக்திகளினுடைய பிரதான உபகரணமாக, ஆற்றலாக இன்று இவிஎம் மாறி இருக்கிறது. எனவே தான் உச்சநீதிமன்றமும் பாராளுமன்றத்தை நடத்துகிற அமைச்சரவையும் தேர்தல் ஆணையமும் ஒரு கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு இதை விடாமல் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றன. ஏன் அமெரிக்கா, ஜெர்மனி, நெதர்லாந்து, அயர்லாந்து, இத்தாலி போன்ற ஒரு முதிர்ச்சியான ஜனநாயக நாடுகளே இவிஎம் கைவிட்டு விட்ட பிறகு ஏன் நீங்க இதை கைவிடல அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஸோ ஒரு பொது ஜனநாயக ஒரு முழுமைத்தன்மையை தேடுகிறவர்கள் இவிஎம் உற்றணும், இந்தியாவும் உற்றணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம் நடத்தப்பட வேண்டும். நம்ம கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க, கோர்ட் தான் யார் கண்ட்ரோல்னு உங்களுக்கு தெரியுமே. அப்போ கோர்ட்டில் நடக்கலைன்னா அப்படியே விட்டுடுறோம். ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இப்போ இந்த முறை நடந்திருக்குமா? ஐ ஹாவ் கன்சிஸ்டன்ட்லி பிலீவ்ட் செலக்டிவ் டேம்பரிங் ஹேப்பன்ஸ். செலக்டிவ் டேம்பரிங் ஹேப்பன்ஸ். ஏதோ 234 தொகுதிகள்லையும் டேம்பர் பண்ணுறாங்கங்கிறது நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். 234 தொகுதிகளிலும் டேம்பர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ பல நேரங்களில் உறுதியாக என்ன சுற்றி வந்தாலும் வெற்றி பெறவே முடியாது என்கின்ற தொகுதிகள் ஒரு 50 இருக்கும். அந்த தொகுதிகளை விட்டுருவாங்க. எப்படியானாலும் வெற்றி பெறுவோம், உறுதியாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு 50 தொகுதிகள் இருக்கும், அதையும் விட்டுடுவாங்க. இந்த இடைப்பட்ட தொகுதிகள் இருக்குல்ல, ஒரு 100 தொகுதி, அந்த 100 தொகுதியில் 30 தொகுதிகள் தான் வெற்றி பெறுவது யார், தோல்வி அடைவது யார் என்கின்ற அந்த திசையை தீர்மானிக்கும். 30 தொகுதிகள் அவங்க டேம்பர் பண்ணாலே போதும், 234 பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த தேர்தலை பற்றி பேசுகிற போது இப்போ அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பொதுவாக சென்னையில் ஒழுங்காக பண்ணப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக சார்ந்து இன்று நாம் ஆய்வு செய்கிற போது வருகிறது. ஆனால் நேற்று மாலை தொடங்கி இன்று முழுமையாக முழு நாளும் அங்கு என்னுடைய நண்பர்கள், நம்முடைய கோர் டீம் அணியினர் இவங்களெல்லாம் வச்சு ஆய்வு செய்கிற போது டெஃபினட்டா தோற்று போவதற்கான அடிப்படைகளே இல்லை. உண்மையில் அந்த தொகுதி இன்னைக்கு ஒரு இழவு விழுந்த ஒரு தொகுதியை போலத்தான் காட்சி அளிக்கிறது. மக்கள் விஜய்க்கு ஆதரவாக ஒரு தொகுப்பினர் ஓட்டு போட்டிருந்தாலும் கூட
முதல்வர் அவர்கள் தோற்று போகிற அளவுக்கு அங்கு அப்படி ஒரு ஒரு அவர் எதிரலை அவர் மீதோ அல்லது பொதுவாக ஆட்சி மீதோ இருக்கவில்லை. அப்கோர்ஸ் ட்ரெயின் வாட்டர் இது அப்படின்னு சில அதிருப்திகள் எல்லாம் இருந்தாலும் கூட அப்படி இருக்கவே இல்லை. எப்படி தோற்று போனார்? இந்த கேள்வியை எல்லாரும் கேட்குறாங்க. இதே கேள்வியை நீங்க மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தலுங்கிறது இட்ஸ் த மோஸ்ட் ஃப்ராடுலண்ட் எலெக்ஷன் இன் த என்டையர் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. மோஸ்ட் ஃப்ராடுலண்ட் எலெக்ஷன். 196 ஜெயித்துட்டாங்கிறதுக்காக அது பெரிய வெற்றியே கிடையாது. நாட் ஒன்லி அந்த இவிஎம்லையும் டேம்பரிங் கட்டாயம் நடந்திருக்கும். ஏன்னா எப்படி அவங்க பண்ணாங்க, 70,000 போலீஸுங்கிற சிறப்பு அதிரடிப்படையினரை கொண்டு வந்து இறக்கி டோட்டல் கண்ட்ரோல் எடுத்து தான் அந்த இதை நடத்தியிருக்காங்க. நீங்க மம்தா பானர்ஜி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில எஸ்ஐஆர் 51,000 பேர் விலக்கப்பட்டார். அவர் வெற்றி பானிபுரா நினைக்கிறேன் அவருக்கு தேவையானது வரும் 15,000 ஓட்டு தான் தேவைப்பட்டது. இப்போ அனைத்து இந்திய அளவில் 2 சினாரியோ நீங்க பார்க்கணுங்க. 2 சினாரியோ என்ன அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் இது எல்லாத்துக்கும் எதிரான பெரும் கலக குரலாகவும் எதிர் அரணாகவும் இருந்து வந்த 3 பேராளுமைகள் தென்னகத்தை சார்ந்தவர்கள். தென்னகத்தையும் இந்த கோரமாண்டல் கடற்பரப்பு கிழக்கு கடற்பரப்பை சார்ந்தவர்கள். அதுல முதல்ல மம்தா பானர்ஜி அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், பினராயி விஜயன் அவர்கள் 3 பேரும் தேர்தலை இழந்திருக்கிறார்கள். இதுல ஒரு கனெக்ஷன் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? 3 தலைவர்கள் RSS அஜெண்டாவை நேஷனலி சேலஞ்ச் பண்ற அளவுக்கு ஆளுமை கொண்ட தலைவர்கள் தேர்தலில் ஒரே நேரத்தில் வீழ்த்தப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் சதி செய்து வீழ்த்தப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம தீர்ப்பிடுதில்லை. ஆனால் சந்தேகப்படுவதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறதா அப்படின்னு மட்டும்தான் நான் கேட்கிறேன். முகாந்திரம் இருக்கிறது. ஏன்னா 2029 தேர்தலை அவர்கள் இப்பவுமே அவங்க அமித்ஷாவை கொண்டு வரதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சாங்க. அது அமித்ஷாவினுடைய தேர்தலாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். அப்போ என்ன ஒரு மூவ்மெண்ட் ஒன்று, ஜெகதீப் டங்கரை அவர் எப்படி விபி போஸ்ட்ல இருந்து போனாருன்னு இன்னைக்கும் தெரியல. அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரா, சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்காரா, வெளியே பேசக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கான்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா அவர் இந்த 2 பேரும் சரியில்லை. ஒரு பிஜேபி RSS சார்ந்தவங்க தான் வரணும், ஆனா இவங்க சரியில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். விச் மீன்ஸ் இந்த அமைப்பிற்கு உள்ளேயே இவர்களுடைய அணுகுமுறை சரியில்லை என்று எண்ணக்கூடிய ஒரு தொகுப்பினர் இருக்கிறார்கள். அவர்கள் முன்வைக்கின்ற ஒரு அணுகுமுறை என்பது காங்கிரஸ் அல்லாத மாநில தலைவர்கள் ஒன்றிணைந்து 2029 ஒரு தனி அணி அமைக்கணும். இப்ப காங்கிரஸ் செய்கிற அந்த முதிர்ச்சியற்ற பக்குவமற்ற செயற்பாடுகளை எல்லாம் பார்க்கிற போது இன்று நாட்டுக்கு ஒரு எதிரணிகளை இணைக்கின்ற ஒரு ஒழுக்க வலுவும் அவர்களுக்கு இல்லை, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அதனால் இந்த மாநில தலைவர்கள் எல்லாம், அது மம்தா அவர்கள் ஒருவேளை தலைமையில் இருக்கலாம், அகிலேஷ் யாதவா இருக்கலாம், நம்முடைய லாலு யாதவனுடைய மகன் அவர்களாக இருக்கலாம், இவங்க எல்லாம் சேர்ந்து பினராயி விஜயன் இடதுசாரிகள் வரை ஒரு அணி திரள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது வலுவாக வந்து கொண்டிருக்க போது அதில் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிற போது இந்த ஒரு தோல்வி என்பது முதல் கேள்வியை எழுப்புகிறது. 2வது, சரி அலை அடிச்சா ஏன் இந்த அலை 140 கொண்டு போயிருக்கலாமே. ஓகே, விஜய் என்கின்ற பேரலை அடித்ததுன்னா அது எப்படி கரெக்டா 108 நிக்குது? இந்த கேள்வியும் ஒரு குடைச்சலான ஒரு கேள்வியாக பலருக்கு இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், இப்படித்தான் நடந்திருக்கும் டேம்பரிங் நான் சொல்ல முடிவுக்கே எழுத வரல. ஆனா அந்த 108 நிக்கிறப்போ விஜய் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியும் கொடுக்க கூடாது, நம்ம ஏடிஎம்கே உடைக்கணும், உடைச்சு அதை டோட்டலா காலி பண்ணிடலாம், உடைக்க போறாங்க அப்படிங்கிறதா என்னோட ஒரு எண்ணமாகவும் இருக்குது. ஏற்கனவே ஒரு 14-15 பேரை சேர்த்துட்டு தான் அரசியல் புரசலாக செய்திகள் வருது. நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் அது நடக்கும்னு பேசிக்கிறாங்க. அப்படி நடந்துச்சுன்னா அதோட ஏடிஎம்கே இஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். ஒரு சின்ன இதுக்கு இருக்கிற ஒரு மேக்ரோ திட்டத்தை பார்க்குறீங்கல்ல, அப்படியே ஒரு மகாராஷ்டிரா, ஒரு பீகார் அப்படியே ரிப்பீட் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அப்போது ஏடிஎம்கே நீங்கள் முடிக்கலாம். அதுக்கு கரெக்டாக 106, 108 கொண்டு முடிக்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கம் எல்லாம் இப்போ நான் திருச்சியை எடுத்து பார்த்தேங்க. திருச்சி
மாண்புமிகு நேரு அவர்கள் தொகுதி நான் பல முறை ஆய்வு செய்த ஒரு தொகுதி. அங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்கள் ஒட்டுமொத்தமாக ஜமாத், உலமாக்கள் சபை எல்லாம் சேர்ந்து வந்து திமுகவுன்னு தான் முடிவெடுத்தா. இது திரும்ப திரும்ப சொன்னது, அவங்க ஒன்றும் மாற்றி போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களே எங்கள்கிட்ட கவலைப்பட்டு சொன்னது, வீட்டில் உள்ள சில பெண்கள் தான் கேட்க மாட்டேங்கிறாங்க, விஜய்க்கு போடுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் ஒரு சிறு தொகுப்பு. ஆனால் அந்த வாக்கை நீங்கள் மீளாய்வு செய்து பார்க்கிற போது ஏதோ இஸ்லாமிய மக்கள் பெருவாரியாக விஜய்க்கு வாக்களித்தது போல் அங்கே வருது. சாத்தியமே இல்லை, சாத்தியமே கிடையாது, உண்மையிலே சாத்தியம் இல்லை. எப்படி வந்தது, எப்படி வருதுங்கிறப்போ இதெல்லாம் வந்து வெறும் அவர் வந்து இப்போ ஒரு 90,000 ஓட்டில் டிஃப்ரென்ஸில் வெற்றி பெறுவோன்னு எதிர்பார்க்கப்பட்டவர் 5,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெறார். அப்படின்னா அதில் டேம்பரிங் மட்டும்தான் நடந்திருக்க முடியும்னு நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டி இருக்குது. அல்லது இப்போ மேற்கு மற்றும் வடமேற்கு மாவட்டங்கள், மேட்டுப்பாளையத்தில் வந்து அல்லது சூலூர்லேயோ கோவை வடக்குலேயோ எப்படி வந்து ஒன்றேல் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி, அந்த ரீஜனில் அவங்களுக்கு தான் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி அவங்களுக்கு தான் போகணும். இங்கே எல்லாம் பார்க்குற போது ஒன்றேல் பிஜேபி தாவேக்காவுக்கு வேலை செய்திருக்கணும், இல்லைன்னா டேம்பரிங் கட்டாயம் நடந்திருக்கணும். சென்னையில எல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது, 46% அள்ளி வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு எடுத்துட்டு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து டெஃபினட்டா இருக்கத்தான் செய்தது. தேர்ஃபோர் அந்த டேம்பரிங் கட்டாயம் இந்த தேர்தலில் நடந்திருக்க கூடும் என்பது ஒரு லாஜிக்கல் ஆர்கியூமெண்டா தான் முன்னாடி வந்து நிற்குது. இதை கட்டாயம் அனைத்து அரசியல் கட்சிகளும், அதிமுக எதிர்பார்க்க முடியாது, ஒண்ணுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது, இன்னைக்கு அது பாஜகவினுடைய அடிமையாக போய்விட்டது. ஆனால் அதிமுக தவிர்த்த அனைத்து அரசியல் கட்சிகளும், அது மட்டுமன்றி அனைத்து சமூக அமைப்புகளும், சமய அமைப்புகளும், கலை பண்பாட்டு அமைப்புகளும், எல்லா அமைப்புகளும் ஒட்டுமொத்தமாக நாம் இனிமேல் வாக்குச்சீட்டிற்கே திரும்புவோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டதாகத்தான் நான் நினைக்கின்றேன். குறிப்பாக ஒரு ஈவு இரக்கமற்ற, கடுகளவும் ஜனநாயக விழுமியங்களை மதிக்காத ஒரு பாசிச சக்தி என்னுடைய வலைப்பின்னல் இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலும், அதனுடைய பூரண அடிமையாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்ட காரணத்தினாலும் இதை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இதில் ஃபாதர், எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, நிறைய பத்திரிகையாளர் நம்மளே நேர்காணல் எடுத்திருக்கிறோம், அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அவங்க பேசும்பொழுது மக்கள் எதிர்தரப்பாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அப்படி பிஜேபி இதை பண்ற மாதிரி இருந்தா அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டியதானே, அதிமுகவை ஜெயிக்க வைக்க வேண்டியதானே, விஜயை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன காரணம், இது ஏற்புடையதா இல்லையே அப்படின்னு வைக்கிறாங்க. அதாவது இங்க வந்து என்னதான் அவங்க தலைகளா உருண்டு புரண்டாலும் அவங்க ஆட்சிக்கு வர முடியாது. இப்போ அதிமுகவை நீங்க அவங்க ஜெயிக்க வச்சாச்சுன்னா அவங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து ஜெயிக்க வச்சாங்கன்னா கண்ட்ரோல்ல இருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முன்ன பின்ன அனுபவம் இல்லாதவங்களை முக்கால் வழிக்கு வரைக்கும் கொண்டு வந்து விட்டு அவங்கள வச்சாச்சுன்னா கம்ப்ளீட் பியூரோக்ரஸியை வந்து அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கலாம். கம்ப்ளீட் உளவுத்துறை, நீங்க திமுக 5 ஆண்டு காலம் இருந்தபோது இந்த உளவுத்துறை என்பது, திரு செந்தில்வேல் அவர்களுடைய உளவுத்துறை என்பது ஆளுகின்ற மாநில அரசுக்கு விசுவாசமாக இருந்தார், 100% விசுவாசமாக இருந்தார்கள், இதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இனி அமைய போகின்ற இந்த அரசு என்பது அவர்கள் யாருக்கு விசுவாசமாக இருப்பார்கள்? பெரும்பாலும் பாஜக நியமிக்கிறவர்களுக்கு விசுவாசமாக இருக்க கூடும், இருப்பார்கள் அப்படின்னு நான் சொல்லலை, இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அனுபவம் இல்லாதவர்கள், கட்டுப்படுத்த முடியாதவர்கள், அதிகாரிகள்லாம் அவ்வளவு ஈஸியாக கட்டுப்படுத்த முடியாது. அதுவும் 5 ஆண்டுகள் இந்த பல அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்பட்டு பழகிய ஒரு 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 சூழல் இங்கு இருக்கிறது. ஸோ அதனால தான் நம்ம பயப்படுறோமே தவிர, இதை ஏன் வந்து இவங்களுக்கு மட்டும் அப்ளை பண்றீங்கன்னா, ஏடிஎம்கே எல்லாம் அவங்க எத்தனை முறை தமிழகத்தை ஆண்டு பழக்கப்பட்டவர்கள், அவங்க எல்லாம் பிஜேபி ஆட்டுற மாதிரி இன்னைக்கு பல ஊழல் வழக்குகள் இருக்கிறதால் பயத்தினால தான் அவங்க கொஞ்சம் ஒரு பின்வாங்கிறாங்களே தவிர, அவங்க எல்லாம் அந்த பயம் மட்டும் இல்லைன்னா இவங்களெல்லாம் விட்டு விளையாடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றபடியும் நீங்க பாஜகவில் வந்து ஒரு 10 பேரை ஜெயிக்க வைக்காதது கூட அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஒன்றா இருக்கும். அதனால இதனுடைய நம்பகத்தன்மை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸ்டாலினை 10 பேர் இங்கே ஜெயித்து என்ன ஆக போகுது, தமிழிசை வெற்றி பெற்று என்ன ஆக போகுது? நீங்க நல்லா இதுல நல்லா யோசித்து பாருங்க. எல்முருகனை எதுக்கு இங்க கொண்டு விடணும்? நீங்க ஆட்சி அமைக்கிற சூழலே இல்லை, சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்காரு, எதுக்கு வந்து நீ அந்த கேள்வி கேட்டு பாருங்களேன். நீங்க துல்லியமாகவும் ஒரு நுட்பமாகவும் நீங்க கேட்டு பாருங்க. அண்ணாமலையை வற்புறுத்தி நிக்க வைக்காதவர்கள், வற்புறுத்தினால் நின்றுப்பார்.
அமித்ஷாவோ அல்லது மோடி அவர்களோ நேரடியாக அழைத்து நீங்கள் தேர்தலில் நெல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் நின்றுப்பார். அவரை வற்புறுத்தி நிற்க வைக்காதவர்கள் எல்முருகன் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? இது ஒரு தோற்றப்பாடு. எங்காலும் தோத்து போயிட்டாரு, சென்ட்ரல் மினிஸ்டரே தோத்து போயிட்டாரு. மினிஸ்டரா இருக்கார் அவர் தோத்துட்டு வீட்டுக்கு போகல, அவர் மினிஸ்டரா தான் திரும்ப போயிருக்காரு. இப்படி காட்சிகளை எல்லாம் உருவாக்குவது என்பது நம் கவனத்தை திசை திருப்புவதற்காகவும், நாம் எல்லாம் இங்க சிந்திக்கிறவங்களே கிடையாது, எல்லாரும் மடையர்கள், நம்பி விடுவார்கள் என்பதற்காகவும் கட்டமைக்கப்பட்ட ஒரு அழகான நாடகமாக கூட இருக்கலாம் அல்லவா? அப்படித்தான் பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா அவங்களுடைய இலக்கு என்பது முக்கிய தலைவர்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். நமக்கு ஒரு மாநில உரிமை, புதுடெல்லி சர்வாதிகாரத்தை எதிர்த்து நிற்கிற குரல்களை இப்ப திமுக கூட களத்தை கட்டமைத்து அந்த புதுடெல்லி சர்வாதிகாரத்தை எதிர்க்கிற ஒரு மனநிலையிலும் வலுவிலும் இன்றைக்கு இல்லை, உண்மையிலேயே இல்லை. அப்படி இயக்கங்கள் இன்னைக்கு இல்லை, அதுக்கான தேவை இருக்குது. ஆனால் குறைந்தபட்சம் சட்ட ரீதியான முன்னெடுப்புகள், பாராளுமன்றத்தில் பெரும் குரல், அனைத்திந்திய அளவில் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கின்ற மிக முக்கியமான செயல், இவை எல்லாவற்றிலும் முன்னணியில் நின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர், முன்னாள் மாண்புமிகு முதல்வர், அவரை ஒழிக்கணுங்கிற அந்த ஒற்றை இலக்கிற்காக 25 பேர் தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கத்தக்க ஒரு எண்ணம் கொண்ட ஒரு அமைப்பு தான் அந்த சிஸ்டம் தான் RSS சிஸ்டம். இதில் ஃபாதர், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னா, யாராலையும் இந்த தேர்தல் தாவேகா வெற்றி பெறும்னு கணிக்கவே முடியல. 2 தொகுதி இல்லது 20 தொகுதிகள் சொன்னவங்க இப்போ எல்லாருமே குறிப்பிடுறாங்க. பத்திரிகையாளராக இருக்கட்டும், அரசியல் விமர்சகராக இருக்கட்டும், யாரு சொல்றதையும் நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ ஃபாதர் ஜெகத் கஸ்பருடைய கணக்கீடு, அந்த முன்னாய்வுகள், ஒப்பீனியன் போல் வெளியீடும் சரி, துக்ளக் இதே அவர்களுடைய வெளியீடு சரி, ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கணக்கு, தராசு சியாம் அவர்களுடைய எல்லாருமே உறுதியா சொன்னது என்ன அப்படின்னா, திமுக தான் வெற்றி பெறும், தாவேகா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறதா ஒரு தீர்க்கமான முடிவு. அது மாறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஃபாதர். நம்மளுடைய சேனல்லையுமே நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, EVM தான் இதை கொண்டு வந்திருக்கணும், அப்படி ஒரு இடத்துக்கு தான் நம்ம நகர்றதுங்கிறது உண்மைதான ஃபாதர்? இல்லை, அதான் நீங்க இப்ப எனக்கு சந்தேகம் மேற்கு மண்டலத்தில் அவர்கள் பெற்றிருக்கிற வாக்கு அவ்வளவு வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. சென்னையிலையும் 46% வாக்கு பெறுவதற்கான, நீங்க முதல் தேர்தலிலேயே 46% வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை, டெஃபினட்டா கிடையாதுங்க. பூந்து விளையாடி இருக்காங்க. நான் உள்ள பூந்து அதை டெஸ்ட் பண்றதோ, யாரு என்ன, யாருக்கு எந்த தொகுப்பு வாக்களிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்றது இங்க இல்லை. அண்ட் ரெண்டாவது கரெக்டா அந்த 106 கொண்டு இவங்க விட்டுருக்காங்க. அப்படி ஒரு பெரிய அலை இங்க ஏன் சென்னையில் அடிச்ச அலை குமரியில் ஏன் அடிக்கல, சென்னையில் அடித்தாலே ஏன் மற்ற பகுதிகளில் அடிக்கல? பேரலைன்னா 140க்கு அவங்க போயிருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தட் இஸ் அன் இம்பாசிபிள் ப்ராப்போசிஷன். இப்போ முன்கணிப்பு செய்தவர்களும் ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும் என்பதுதான் நம்முடைய வரக்கூடும். ஒன்றேல் தொங்கு சட்டமன்றம், இல்லை என்றால் அது பெரும் வெற்றியாக இருக்கும் என்று தான் நாம் கணித்தோம். 28% வரை தாவேகா வாக்குகள் வாங்கக்கூடும் அப்படின்னு நம்ம கவனிச்சோம். இன்னைக்கும் வாக்கு சதவீதத்தில் ஒரு 3.5% தான் திமுகவுக்கும் தாவேக்குமான இடைவெளி, அவ்வளவுதான் இருக்குது. ஆக இதை கேர்ஃபுல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் அண்ட் கிரெடிபிள் ஆர்கியூமெண்ட். ஐ எம் நாட் அகெயின் சேயிங் இப்படித்தான் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இட்ஸ் a லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்டுக்கான ஸ்பேஸ் டெஃபினட்டா இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா குளத்தூர்ல போய் அந்த ஒரு செகண்ட் ரிவ்யூ இன்னைக்கு முழுசும் நிறைய டீம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே முதல்வருக்கு கெட்ட பேர் இருந்ததா, உண்மையிலேயே முதல்வரை தோற்கடிக்கணுங்கிற அந்த ஒரு வேகம் இருந்ததான்னு பல தரப்பினரை பார்த்து உரையாடுகிற போது அப்படி ஒண்ணுமே அங்க இல்லை. அப்ப எப்படி நடந்தது, இது எப்படி நடந்ததுங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியா முன்வைக்கப்பட வேணும்னு நான் நினைக்கிறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.